friends, welcome to our channel Easy and Tricks. இன்னைக்கு இந்த வீடியோல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல நெக்ஸ்ட் செட் ஆஃப் டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல மெயினா மாடலஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, அந்த மாடல்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், மாடலஸ் கண்டுபிடிக்கிற இந்த எக்ஸசைஸ் மெயினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இதுல இருந்து கொஸ்டின் கேட்காத வருஷமே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே குவிஞ்சு கிடக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் நம்பர் 2.5. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்ளம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் மெயினாக மாடலஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அதே மாதிரி ப்ரூஃப் தட் ப்ராப்ளம்ஸ் நிறைய உண்டு. ஸோ அதில் எல்லாத்துலேயும் எல்லா மாடல்லையும் ஒரு ப்ராப்ளம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதையும் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி மாடுலஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் கான்ஜுகேட் பார்த்தோம், மேலே பார் போட்டிருப்பாங்க இல்லையா. மாடலஸ்ங்கும் போது ரெண்டு சைடுமே வெர்டிக்கல் பார் போடணும், அதுதான் மாடலஸ். ஓகேவா? அப்போ மாட் இசட் ஈக்குவல் டு இசட்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது எக்ஸ் பிளஸ் ஐஒய். கரெக்டாக? அப்போ மாட் எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ரூட் போட்டு ரியல் பார்ட், அதாவது எக்ஸோட ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட், அதாவது ஒய்யோட ஸ்கொயர். அவ்வளோதான். இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடலஸ். ஓகேவா? அப்போ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இசட் ஈக்குவல் டு 2 + 3a அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு மாடலஸ் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் ரூட் போட்டு ரியல் பார்ட் என்ன 2, 2 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன 3 இல்லையா? அப்போ 3 ஸ்கொயர். ஓகேவா? 2 ஸ்கொயர்னா 4 + 3 ஸ்கொயர்னா 9. கரெக்டாக? அப்போ ரூட் 13. 13க்கு ரூட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரூட் 13 ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். புரியுதா? இதே மாதிரி தான். அப்போ சப்போஸ் உங்களுக்கு இசட்டுக்கு 2 - 3i கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் இதே ஆன்சர் தான் வரும் இல்லையா? ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது கரெக்டாக ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் -3 தான். எனிவே -3 தி ஹோல் ஸ்கொயர் அதே ஆன்சர் தானே வரும். ஓகேவா? அப்போ 4 + மைனஸ்க்கு ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும், 3க்கு ஸ்கொயர் 9 ஆயிரும். எனிவே சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். புரியுதா? அப்போ இந்த ரெண்டு மாடலுக்குமே ஒரே ஆன்சர் தான் வருது. இதுல இன்னொரு பாயிண்ட்டும் கவனிச்சிங்களா? இசட்டுங்கிறது 2 + 3i, அதோட கான்ஜுகேட் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டாவது எக்ஸாம்பிளா 2 - 3i இல்லையா? ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வருது. விச் மீன்ஸ் இசட்டோட மாடலஸும் அதோட கான்ஜுகேட்டோட மாடலஸும் ஒரே வேல்யூ தான் கொடுக்கும். இதுதான் இந்த தேர்ட் பாயிண்ட். புரியுதா? அங்கே நான் எழுதியிருக்கிற தேர்ட் பாயிண்ட் அதை தான் மீன் பண்ணுது. தெரியுதா? ஓகேவா? புரியுதா? அப்போ மாட் இசட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு மாடலஸ் நம்பருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடலஸ் எடுக்கிறதும் அதோட கான்ஜுகேட்டுக்கு மாடலஸ் எடுக்கிறதும் ஒரே ஆன்சரை தான் கொடுக்கும். புரியுது? ஓகேவா? இப்போ ரெண்டாவது ஃபார்முலா பாருங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடலஸ் எடுத்துட்டு அதுக்கு ஸ்கொயர் அப்ளை பண்றீங்க. பண்ணும்போது அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இசட் இன்டூ இசட் பாருக்கு ஈக்குவலா இருக்கும். இசட்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், இசட் பாருங்கும் போது அதோட கான்ஜுகேட். புரியுதா? அப்போ இசட் இன்டூ இசட் பார் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இப்போ மாட் இசட் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் இன்டூ இசட் பார். சரிதானே? அதே மாதிரி நாலாவது ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அதை மல்டிப்ளை பண்ணிட்டு மாடலஸ் எடுக்கிறாங்க. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா தனித்தனியா மாடலஸ் எடுத்து மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது நம்ம கான்ஜுகேட்லயும் இதே ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ரைட்டா? அதே மாதிரி டிவிஷன் பண்ணும்போது அதே மாதிரி தான் மாடலஸை மேலேயும் கீழேயும் பிரிச்சுக்கலாம். எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு பிரிச்சோமோ அதே மாதிரி டிவிஷனுக்கும் பிரிச்சுக்கலாம். இதே மாதிரி பவர், ஒரு மாடலஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு மாடலஸ் எடுக்கிறதும், அதே மாதிரி அதே காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடலஸ் எடுத்துட்டு பவர் ரைஸ் பண்றதும் ஒரே ஆன்சரை தான் கொடுக்கும். சரியா? இதே மாதிரி நம்ம கான்ஜுகேட்டுக்கும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரியா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு லாஸ்ட் ஃபார்முலா பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் இன்ஈக்குவாலிட்டி. ஓகேவா? இது ஒரு ட்ரையாங்கிள் இன்ஈக்குவாலிட்டி ப்ராப்பர்ட்டி. சரியா? ரெண்டு ப்ராப்பர்ட்டியா இருக்கிறத ஒரே ப்ராப்பர்ட்டியா எழுதியிருப்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்க படிச்சிட்டாலே போதும். இது நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஒரே மாடல் தான். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாட் Z1 மைனஸ் மாட் Z2, அதுக்கு ஒரு மொத்த மாடலஸ். தெரியுதா? இதுல மொத்தம் மூணு மாடலஸ் வருது. தெரியுதா உங்களுக்கு? மாட் Z1, ஓகேவா, மாட் Z1 minus mod Z2 the whole modulus. ஓகேவா? less than or equal to mod Z1 plus Z2, less than or equal to
இந்த மாடல் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. மாடு செட் ஒன் பிளஸ் மாடு செட் டூ. புரியுதா? ஓகே, அப்ப இந்த இடத்துல மட்டும் ஹோல் மாடலஸ் வரும், இந்த சைடு ஹோல் மாடலஸ் வராது. இங்க மைனஸ், இங்க பிளஸ். மத்தபடி நடுவுல மாட் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ. ஓகேவா? ப்ராப்ளம்ல இந்த நடுவுல இருக்கிறத மெயினா பார்த்துட்டு ப்ராப்ளத்தை நீங்க ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த 7 ப்ராப்பர்ட்டிஸையும் ஃபார்முலாவையும் கிளியரா ஞாபகத்துல வைங்க. அது அகெயின் ஒருக்க ரிப்பீட் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க செல்ஃபா. உங்களால எழுத முடிஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? எப்போ உங்களுக்கு கிளியரா எழுத முடியுதோ அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மனசை தளர விடாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஓகே, ஷோ தட் தி equation z square equal to z bar as 4 solutions. ஓகேவா? ஸோ இதான் ப்ரூவ் பண்ணணும். ஷோ தட் ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிறத எழுதிக்கோங்க. டு ப்ரூவ் z square equal to z bar has 4 solutions. இதை எழுதிக்கோங்க. எப்பவுமே என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் நீட்டா எழுத பழகுங்க. சரியா? ஓகே, ஸோ இதுதானே ஈக்குவேஷன். ஓகே, இதுக்கு 4 சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். விச் மீன்ஸ் இசட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இசட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 4 சொல்யூஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும்பா. சொல்றது புரியுதா? விச் மீன்ஸ் உங்களுக்கு இசட் பவர் 4ல ஒரு ஈக்குவேஷன் வந்தாலே நீங்க என்னன்னு சொல்லிடலாம். ஆமா, அப்ப இசட் பவர் 4 இருக்குன்னா, அதாவது ஒரு ஈக்குவேஷனோட டிகிரி 4ன்னா அதுக்கு 4 ரூட்ஸ் ஆர் 4 சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? எப்படி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி தானே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இருக்குன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் டிகிரி 2. இப்போ கண்டிப்பா அதுக்கு 2 ரூட்ஸ் ஆர் 2 சொல்யூஷன் இருக்கும். கரெக்டா? அதே லாஜிக் தான். இப்ப இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதை ஓரளவுக்கு நீங்க சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரீங்க. கொண்டு வரும்போது இசட் பவர் 4ல உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சுனாலே அப்ப ஆமா டிகிரி 4, அப்போ 4 சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். சொல்றது புரியுதா? ஓகேவா? நீங்க அது என்ன சொல்யூஷன் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. சொல்றது புரியுது இல்ல? இந்த ஈக்குவேஷனுக்கு 4 சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும், ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். அந்த 4 சொல்யூஷன் என்னங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இது ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கேட்கிற ப்ராப்ளம் தான். சொல்றது புரியுதா? 2 மார்க்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு, 3 மார்க்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப இந்த ஈக்குவேஷன் முதல்ல எழுதிக்கோங்க. given z square equal to z bar. கரெக்டா? அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் மாடுலஸ் எடுக்கணும். ஓகேவா? டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? மாடுலஸ் எடுக்கும்போது என்ன பண்றீங்களோ எப்பவுமே சைட்ல எழுதிக்கோங்க, ஒரு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. சரியா? மாடுலஸ் z square equal to மாடுலஸ் z bar. ஓகேவா? அடுத்து ஓகே, நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, மாட் இசட் பவர் என். இது எப்படி எழுதலாம்? மாட் இசட் பவர் என் இப்படி எழுதலாமா? கரெக்டா? இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம், அதாவது மாட் இசட் பார். இதுவும் மாட் இசட்டும் ஒண்ணு. கரெக்டா இல்லையா? சோ இந்த ரெண்டு ரீசன்னால இந்த ஈக்குவேஷன் இப்ப நீங்க மாத்தலாம். அழகா எப்படி மாத்தலாம்? மாட் இசட் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாட் இசட் பார், அதாவது மாட் இசட் எழுதிக்கலாமா? ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு சைட்லயுமே மாட் இசட்ல ஈக்குவேஷன் வந்த மாதிரி தெரியுது. கரெக்டா? சோ இந்த மாட் இசட் இந்த சைட் கொண்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு என்ன வரும்? மாட் இசட் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாட் இசட் ஈக்குவல் டு 0ன்னு வருமா? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் மாட் இசட்டை வெளியில எடுப்பீங்களா? எடுத்தா இங்க வெறுமனே ஒரு மாட் இசட் மட்டும் இருக்கும். இங்க மைனஸ் ஒரு 1 மட்டும் மீதி இருக்கும். ஈக்குவல் டு 0. கரெக்டா? இதுல நம்ம ஜென்ரலா நம்ம மேக்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப் வரும். ஓகேவா? நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து எக்ஸை வெளியில எடுப்பீங்க இல்லையா? அப்ப எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எக்ஸும் 0வா இருக்கலாம், எக்ஸ் மைனஸ் 1ம் 0வா இருக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ் அ சொல்யூஷன். இங்க மைனஸ் 1 அங்க போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் அ சொல்யூஷன். இப்படி எடுப்பீங்கல்ல? ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 இப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்கல்ல? அதே லாஜிக் தான் இந்த இடத்துல மாட் இசட்டும் 0வா இருக்கலாம், மாட் இசட் மைனஸ் 1ம் 0வா இருக்கலாம். புரியுதா? ஓகேவா? அந்த லாஜிக் படி இதுலயே நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச கணக்கு தான். மாட் இசட் ஈக்குவல் டு 0. கரெக்டா? மாட் இசட் 0னா ஆப்வியஸா ரெண்டு சைடும் நீங்க ஸ்கொயர் ஆமா டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0 அவ்வளவுதான். சொல்றது புரியுதா? ஓகேவா? டைரக்டா நான் எழுதிக்கிறேன். இசட் ஈக்குவல் டு 0 இஸ் அ சொல்யூஷன். அவ்வளவுதான். மாட் இசட் 0னா ஆப்வியஸா இசட் ஈக்குவல் டு 0 இஸ் அ சொல்யூஷன். அப்போ ஒரு சொல்யூஷன் டைரக்டாவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணல, பட் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த ஒரு சொல்யூஷனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்ப மீதி 3 சொல்யூஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாலும் போதும். ஒருவேளை பை லக் இங்க கிடைச்ச மாதிரி உங்களுக்கு அந்த 3 சொல்யூஷனும் ஆன்சர் வந்துட்டுனா கூட ஓகே தான். சரி, அதுக்கு பிறகு எப்படி ப்ரொசீட் பண்றது நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, இப்போ mod z equal to 0ங்கிறத எழுதிட்டீங்க. இதே மாதிரி இந்த சைடு எழுதணும்ல, இந்த சைடு எழுதணும்ல. ஓகேவா? அதை அடுத்தது ப்ரொசீட் பண்றீங்க. mod z minus 1 equal to 0, that is mod z equal to 1. கரெக்டா? mod z equal to 1. நமக்கு z க்கு தான் ஆன்சர் வரணும். புரியுதா? mod z equal to 1 இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணணும்? ஸ்கொயரிங். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? mod z the whole square equal to 1 ஸ்கொயர்னா என்னது? 1 தானே. இதை டைரக்டா எழுதிக்கோங்க. அதுக்கு பிறகு நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியும்ல, mod z square equal to என்னது? z into z bar. கரெக்டா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியறதுனால இப்போ இந்த equation எப்படி எழுதலாம், எப்படி மாறுதுன்னு பாருங்க. இந்த mod z the whole square எப்படி எழுதலாம்? z into z conjugate equal to 1 எழுதலாமா? ஓகேவா? இதுல இருந்து z conjugate கண்டுபிடிச்சீங்கன்னா 1, இந்த z இங்க வந்துச்சுன்னா 1 by z ன்னு வரும். கரெக்டா? இப்போ z conjugate தான் ஆன்சர் வந்திருக்கு. புரியுதா? இப்போ இதை எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா இந்த equation அப்படியே எடுத்து இதுல கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது மெயின் equationல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா? நமக்கு வேணும்னா இந்த equation நம்பர் 1 வேணா போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம இதை எடுத்து அப்படியே எடுத்து எங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம்? இந்த ஃபர்ஸ்ட் equationல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? therefore ஃபர்ஸ்ட் equationல சப்ஸ்டிட் பண்ண போறோம். z square equal to z bar. கரெக்டா? that is z square equal to z barனா என்னது? 1 by z. ஸோ அதை இங்க எழுதிக்கோங்க. z இங்க வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆகுமா? z cube equal to 1 வரும். கரெக்டா? that is z cube minus 1. கரெக்டா? 1 இங்க வந்துச்சுன்னா minus 1 ஆகுமா? equal to 0. இப்போ zல உங்களுக்கு ஒரு cubic equation வந்திருக்கு. தெரியுதா? zல ஒரு cubic equation வந்திருக்கு. எப்படி quadratic equationக்கு 2 ரூட்ஸோ cubic equationக்கு ஆப்வியஸா எத்தனை ரூட்ஸ், அதாவது எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும்? கண்டிப்பா 3 சொல்யூஷன்ஸ் இருக்கும். கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான் இந்த விஷயம். ஓகேவா? அப்ப இந்த equationல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஓகே, equation நம்பர் 2, அதாவது 3 சொல்யூஷன் இருக்குங்கிறது தெரியுது. ஓகேவா? இதுல ஆல்ரெடி நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 3 சொல்யூஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்? therefore equation 1 has 4 solutions அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடும். புரியுதா? புரியுது? அந்த பாயிண்ட் புரியுதா? அவ்வளவுதான். ஓகேவா? இதே ஆர்டர் தான், இதே ப்ரொசீஜர். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? நான் கிரீன்ல எழுதி இருக்கிறதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இல்லையா? ஸோ 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆயிருக்கு. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டீங்கனாலே முடிச்சுது. ஓகே தானே? புரியுதா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் mod z equal to 2. ஓகே, சொல்யூஷன் இஃப்னாலே given இல்லையா? அப்போ given mod z equal to 2. show thatனா to prove that அப்படிதானே? அப்போ to prove அதை அப்படி எழுதிக்கோங்க. 8 less than or equal to mod z plus 6 plus 8i less than or equal to 12. ஓகேவா? அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி தெரியும். we know that mod z1 minus mod z2 the whole mod இல்லையா? less than or equal to mod z1 plus z2 less than or equal to mod z1 plus mod z2. லாஸ்டா பார்த்தா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஞாபகம் இருக்குல்ல? ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போறோம். இதுல மெயினா இந்த நடுவுல இருக்கிறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுதானே பக்காவா ஈக்குவாலிட்டிக்கு, ஐ மீன் இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிக்கு ஈக்குவலா வந்திருக்கு. இந்த ரெண்டு சைடுமே நீங்க அழகா ப்ரூவ் பண்ணிடலாம். நடுவில் உள்ளதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதையும் நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியும் கம்பேர் பண்ணுங்க. பண்ணும்போது z1க்கு பதிலா z இருக்கு. அதே மாதிரி z2க்கு பதிலா இந்த x plus 6 plus 8i இருக்கு. தெரியுதா? ஓகேவா? ஸோ இதை தான் மெயினா நீங்க எங்க எடுக்க போறீங்க. ஓகேவா? அப்ப லெட் z1 zன்னு எடுக்கணும். பேஸ்ட் ஆன் தி ப்ராப்ளம் தான். புரியுதா? z2வை 6 plus 8iன்னு எடுக்கணும். ஓகே தானே? சரியா? அவ்வளவுதான். ஓகே, இது அப்படியே எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். mod z-க்கு வேல்யூவையும் கொடுத்துருக்காங்க, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா? முதல் mod, ஓகே, உள்ளேயும் ஒரு mod இருக்கு. அது மாதிரி z1னா z தானே? ஸோ mod z மைனஸ்
mod Z2. Z2 na 6 plus 8i. The whole mod less than or equal to mod Z1 na another Z plus Z2 na another 6 plus 8i. Correct? Less than or equal to mod Z1 na another Z plus mod Z2 na another 6 plus 8i. Okay va? சரியா? mod okay whole mod okay mod செட்டுக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்கல்ல ப்ராப்ளம் இல்ல 2 மைனஸ் மாடுலஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் கரெக்டா இல்லையா சோ இந்த வேல்யூவை முதல்லயே சைடுல கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியுதா ஓகே அப்ப mod 6 plus 8i equal to root of real part square 6 square plus imaginary part square 8 square இல்லையா 6 square na 36 8 square na 64 that is 100 வருமா ரூட் 100னா என்னது 10 அவ்வளவுதான் சோ சைடுல பண்ணி வச்சிட்டீங்கன்னா டக்குனு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன 10 less than or equal to mod z plus 6 plus 8i less than or equal to mod z க்கு ஆன்சர் என்ன 2 plus இதோட ஆன்சர் என்ன 10 கரெக்ட்டா அது அப்படியே எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ 2 minus 10 என்னது minus 8 less than or equal to இந்த mod இது அப்படியே எழுதிக்கோங்க z plus 6 plus 8 ஏன்னா நடுவுல அது டிஸ்டர்ப் ஆகாது அதே தானே வந்திருக்கு அதுக்காக தான் நம்ம அதை எடுத்தோம் ஸோ அது ப்ராப்ளம் இல்லை less than or equal to 2 plus 10 ன்னா 12 வருமா அவ்வளவுதான் ஓகேவா அப்போ நார்மலா மாடுலஸ் எப்பவுமே ரிட்டர்ன்ஸா பாசிட்டிவ் நம்பர் இல்லையா அதே ஆன்சர் தான் எங்கேயுமே அதே லாஜிக் தான் எங்கேயுமே புரியுதா இப்போ mod minus 8 னா இஸ் நத்திங் பட் 8 ரைட்டா 8 less than or equal to mod z plus 6 plus 8i less than or equal to 12 அவ்வளவுதான் சரியா ஓகே ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல ஓகே thus display பண்ணிட்டு thus proof போடுங்க அவ்வளவுதான் ஓகே தானே கிளியர் ஆச்சா ஓகே சோ ஜஸ்ட் இந்த ஒரு ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி தான் சோ நடுவுல உள்ளத ஃபோக்கஸ் பண்ணி z1 z2 எடுத்துட்டு அந்த z2க்கு மாடுலஸ் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும் தேவைப்படும் சோ அதுக்கு மாடுலஸ் மட்டும் கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் இதுவும் 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேக்குற ப்ராப்ளம் தான் சரியா 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேக்குற ப்ராப்ளம் தான் ஓகே அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க இது ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் ஆக்சுவலா ஓகேவா ஓகே ஸோ இதுலயும் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் இது ஒரு நல்ல ப்ராப்ளம் ஆக்சுவலி காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டரே நல்லா இருக்கும் பண்றதுக்கு அழகா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரியா ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி ஆயிரும் உங்களுக்கு சரியா இப்போ சச் தேட் கொடுத்துருக்காங்க அதாவது கிவன் இல்லையா அது எல்லாமே எழுதிக்கோங்க கிவன் mod z1 equal to 1 கமா mod z2 equal to 2 அதுக்கு பிறகு mod z3 equal to 3 அதுக்கு பிறகு mod z1 plus z2 plus z3 equal to 1 அதுக்கு பிறகு show that so இத to prove that ன்னு ஃபுல்லா எழுதி இத ஃபுல்லா எழுதி வச்சுக்கோங்க எப்பவுமே சரியா ஓகே இப்போ இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்க இது எல்லாமே நம்ம அப்ரோச் பண்ற ப்ரொசீஜர் தான் சரியா சில இடத்துல கொஞ்சம் ஸ்டெப்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சில ப்ராப்ளம்ஸ்ல ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் எப்படி ஸ்டார்டிங் மாடலஸ் எடுக்கணுமா இல்லைன்னா ரெண்டு சைடும் ஸ்கொயரிங் பண்ணணுமா அப்படிலாம் கொஞ்சம் திணறுவீங்க அது எதுக்காக பண்றோங்கிறது உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிடி கிடைச்சிரும் புரியுதா ஓகே இதுதான் இதுக்காக தான் பண்றோங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம் ஓகேவா சரி இப்போ இதுல என்ன பண்ணணும்னா இந்த மூணுத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க இது மூணுத்தையும் தான் எடுக்கணும் சரியா எடுத்துட்டு இது ரெண்டு சைடையுமே ஸ்கொயரிங் பண்ணணும் ஓகேவா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ஓகே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது என்ன வரும் mod z1 square equal to 1 square-னா 1 அதே மாதிரி இங்கேயுமே mod z2 square 2 square-னா 4 அடுத்தது கமா வேணா போட்டுக்கோங்க அல்லது ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வேணா போட்டுக்கோங்க சரியா z3 mod z3 square equal to 3 square-னா 9 ஓகேவா இப்போ mod z1 square-னா z1 into z1 conjugate இல்லையா equal to 1 அதே மாதிரி இங்க z2 into தெரியும்ல நான் சொன்னேன்ல போன ஸ்லைட்லயே அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆயிருது ஞாபகம் இருக்கா mod z ஸ்கொயர்னா என்னன்னு எழுதலாம் z into z கான்ஜுகேட்னு எழுதலாம்ல அதை பேஸ் பண்ணி தான் புரியுதா ஓகே அப்போ அதே மாதிரி mod z2 ஸ்கொயர்னா z2 into z2 கான்ஜுகேட்னு எழுதலாம் கரெக்டா அடுத்தது mod z3 ஸ்கொயர்னா z3 into z3 கான்ஜுகேட்னு எழுதலாம் ஓகேவா அதுல எழுதிட்டு இதுக்கு பிறகு இதுல இருந்து z1 கண்டுபிடிங்க z1 that is 1 by z1 bar அதே மாதிரி இதுல இருந்து z2 கண்டுபிடிங்க 4 by z2 bar அதுக்கு பிறகு z3 கண்டுபிடிங்க 9 by z3 bar
ஓகேவா? இப்ப எதுக்காக Z1, Z2, Z3 கண்டுபிடிக்கிறோம்னா, இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காக. இப்போ புரியுதா? நமக்கு Z1, Z2, Z3 எதுவுமே ப்ராப்ளம்ல குடுக்கல. மாட் வச்சு தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப மாடுல இருந்து நீங்க Z1, Z2, Z3 உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஸ்கொயரிங் பண்ணா தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள நீங்க வர முடியும். அதுக்காக தான் ஸ்கொயரிங் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே. அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். புரியுது? அப்ப லாஜிக்கா படிங்க. கிளியரா இருக்கும். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்போ given mod Z1 plus Z2 plus Z3 equal to 1 இல்லையா? ஓகே. ஸோ Z1, Z2, Z3 எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே. Z1 ன்னா 1 by Z1 bar. அதே மாதிரி இங்க 4 by நினைக்கிறேன். அப்படித்தானே? 4 by Z2 bar plus இது 9 by Z3 bar equal to 1. ஓகேவா? இப்ப நார்மல் மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? எல்சிஎம் இல்லையா? ஸோ Z1 பார், Z2 பார், Z3 பார். ஓகே. ஸோ எல்சிஎம் எடுக்கிறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேர்ம்ல இந்த எல்சிஎம் கம்பேர் பண்ணுங்க. எது இல்லைன்னு பாருங்க. Z2 பார், Z3 பார் இல்லையா? இல்லாதத அதோட நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. புரியுதா? 1 இன்டூ Z2 பார் இன்டூ Z3 பார்னு வரும். புரியுதா? பிளஸ் அதே மாதிரி இதை பாருங்க Z2 பார். போய் கம்பேர் பண்ணுங்க. எல்சிஎம் கூட கம்பேர் பண்ணுங்க. எது இல்ல? Z1 பாரும் Z3 பாரும் இல்ல. கரெக்டா? அதை நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 4 Z1 பார் Z3 பார் பிளஸ் 9. அடுத்தது டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? Z3 பார் இருக்கா? எது இல்ல? Z1 பாரும் Z2 பாரும் இல்ல இல்லையா? அப்ப அதை நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. Z1 பார் Z2 பார். ஓகேவா? தி ஹோல் மாட் ஈக்குவல் டு 1. ஓகே தானே? புரியுதா? ஓகே. ஸோ ஒன்ஸ் எல்சிஎம் எடுத்த உடனே அதுக்கு பிறகு பாருங்க, இந்த இடத்துல இந்த பார் இருக்கு இல்லையா? ஐ மீன் இந்த கான்ஜுகேட் இருக்கு இல்லையே? அதை நம்ம லாஸ்ட் போன வீடியோலயே நம்ம அந்த ரூல்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? Z1, Z2 இதுக்கு தனியா பார் போடுறதும் சேர்த்து பார் போடுறதும் ஒண்ணுதான். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த இடத்துல பிரிஞ்சு இருக்கிறத சேர்த்து எழுதிக்கலாம். புரியுதா? எப்படி எழுதலாம்? Z2, Z3 தி ஹோல் பார் பிளஸ் இங்கே அதே மாதிரி 4 Z1, Z3 the whole bar plus 9 Z1, Z2 the whole bar. இதுல என்னன்னு நான் சொல்றேன். பாருங்கும் போது நான் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். அந்த நம்பர் ரியல் நம்பரா இருக்கிற பட்சத்துல அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது இல்லையா? இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா தான் கான்ஜுகேட் உங்களுக்கு ஒரு ஆன்சரை வேற ஆன்சரை கொடுக்கும். கரெக்ட்? டிஃப்ரெண்ட் ஆன்சரை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த பாரை நீங்க 4க்கும் சேர்த்தே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன் நான் சொல்றேன்னா 4 ஒரு ரியல் நம்பர் இல்லையா? அப்ப அதுக்கு 4க்கு பார் போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். இங்க ஏன் நம்ம போட்டிருக்கோங்கிறது அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு புரியும். அதே மாதிரிதான் இங்க 9க்கும் சேர்த்து பார் போட்டுக்கோங்க. ஓகேவா? பை Z1 இங்கே அதே மாதிரிதான் ஒரே பார்ல கொண்டு வந்துடலாமா? Z2, Z3 தி ஹோல் பார் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா, இதுவும் நம்ம லாஸ்ட் இதுல பார்த்த ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே இங்க தனியா ஒரு பார் இருக்கு, இங்க தனியா ஒரு பார் இருக்கு, இங்க தனியா ஒரு பார் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாரா போட்டுடலாமா? புரியுதா? இது அடிஷனல் ப்ராப்பர்ட்டி. அடிஷன் ப்ராப்பர்ட்டியா பார்த்தோம் கான்ஜுகேட்ல. ரைட்டா? ஞாபகம் இருக்கா? Z1 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z3 பார். எத்தனை பார் இருந்தாலும் சரி, எத்தனை காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பார் இருந்தாலும் சரி, Z1 plus Z2 plus Z3 the whole bar இப்படி போட்டுக்கலாம் தானே? அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இங்க ஒரே பார்க்கு கீழே கொண்டு வர போறோம். ஓகேவா? அப்ப எப்படி வரும்? இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஓகே. மாடுலஸ் Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 Z1 Z2 the whole bar. Okay. The whole divided by கீழே Z1, Z2, Z3 the whole bar equal to 1. தெரியுதா? இப்போ coming to modulus. இப்போ modulus property யூஸ் பண்ண போறோம். modulus property என்ன பார்த்தோம்? mod Z1 by Z2 இப்படி இருந்துச்சுன்னா இந்த mod mod பிரிக்கலாம்ல? mod Z1 by mod Z2 இப்படி போட்டுக்கலாமா? இதே மாதிரி இப்போ இந்த whole modulus இருக்கிறது இப்போ நம்ம பிரிக்க போறோம். எப்படி பிரியும்? mod Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 Z1 Z2. Okay. Modulus the whole bar by கீழே அதே மாதிரி mod மேலேயும் கீழேயும் பிரியுது. தெரியுதா? mod Z1 Z2 Z3 the whole bar the whole modulus equal to 1. சரியா?
இப்போ புரியுதா? இப்போ அடுத்த ஸ்டெப் மறுபடியும் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி தாங்க. ப்ராப்பர்ட்டில தான் விளையாடுறோமே. சரியா? புரியுதா? ஓகே. அப்ப அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா மாட் இசட் பாரும் மாட் இசட்டும் ஒன்று தான். கரெக்டா? மாட் ப்ராப்பர்ட்டில பார்த்தோம். 2 ஸ்லைடு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி இங்க எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் உள்ள இருந்தாலும் அதுக்கு மாடுக்கு காஞ்சுகேட் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த காஞ்சுகேட்டை விட்டுட்டு எழுதலாம். பாயிண்ட் புரியுதா? ஓகேவா? ஸோ அதான் அடுத்த ஸ்டெப்ல நம்ம பண்ண போறோம். இப்ப எப்படி எழுதலாம்? ஜஸ்ட் மாட் மட்டும் போட்டு எழுதுங்க. சரியா? மாட் Z2 Z3 பிளஸ் 4 Z1 Z3 பிளஸ் 9 Z1 Z2 பை இந்த பார் எழுதல தெரியுதா? அதே மாதிரி கீழே அதே மாதிரி தான் பாரை விட்டுட்டு எழுதுறாங்க. மாட் Z1 Z2 Z3 ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஈக்குவல் டு 1. புரியுதா? ஓகேவா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிறத எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கணும். ஓகேவா? ஷோ தட் குடுத்துருக்காங்களா? இதுல பாருங்க என்னெல்லாம் இருக்கு, நமக்கு என்னெல்லாம் வந்திருக்குன்னு ஒருக்க செக் பண்ணுங்க. Z2 Z3 வந்திருக்கா? Z2 Z3 கரெக்டா? அடுத்தது 9 Z1 Z2 9 Z1 Z2 வந்திருக்கா? அதே மாதிரி 4 Z1 Z3 4 Z1 Z3 அது வந்திருக்கா? புரியுது இல்ல? ஓகேவா? டிவைடட் பைல எதுவுமே இல்லை. ஈக்குவல் டு 6 நமக்கு இங்க ஈக்குவல் டு 1 இருக்கு. ஓகே. அது அடுத்த ஸ்டெப்ல நம்ம கொண்டு வந்துடலாம்னு வைங்களேன். பட் நியூமரேட்டர் சேஃப். நியூமரேட்டர் கிளியரா நமக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா அகெயின் மாடுலஸோட ப்ராப்பர்ட்டி மாட் Z1 Z2 அப்படின்னா மாடை பிரிக்கலாம்னு பார்த்தோமா? மாட் Z1 இன்டூ மாட் Z2 எழுதலாமா? அதே மாதிரி இங்கேயும் பிரிச்சுக்கலாமா? ஓகேவா? ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? மாட் Z2 Z3 பிளஸ் 4 Z1 Z3 பிளஸ் 9 Z1 Z2 ஈக்குவல் டு இந்த இடத்துல பிரிச்சுட்டு இங்க மல்டிப்ளைல கொண்டு வந்துருங்க. ஓகேவா? மாட் Z1 இன்டூ மாட் Z2 இன்டூ மாட் Z3 கரெக்டா? இப்போ இந்த சைடு சேஃப் தெரியுதா உங்களுக்கு? ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேஃப் தான். ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. மாட் Z2 Z3 பிளஸ் 4 Z1 Z3 பிளஸ் 9 Z1 Z2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு நமக்கு. கரெக்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி அழகா வந்துருச்சு. இப்போ இந்த சைடு 6ன்னு வந்துட்டாலே போதும். ஓகே. இப்போ பாருங்க மாட் Z1க்கு ஆன்சர் என்ன? மாட் Z1 மாட் Z1 ப்ராப்ளம்லயே கொடுத்துருந்தாங்களே 1 மாட் Z2க்கு 2 மாட் Z3க்கு 3 இது மூணும் தானே இங்க மல்டிப்ளைல வந்திருக்கு இல்லையா? அப்போ 1 இன்டூ 2 இன்டூ மாட் Z3னா 3 1 இன்டூ 2 2 2 3s ஆர் 6 அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு. புரியுதா? ஈக்குவல் டு 6 அவ்வளோதான். பாக்ஸ் போட்டுட்டு டிஸ்பிளே பண்ணுங்க. தஸ் ப்ரூவ் அவ்வளோதான். ஓகேவா? ஈஸியா இருக்கா? சரியா? ஸோ ஜஸ்ட் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைனா ஒன்று கவனிச்சிங்களா? கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் இதில் யூஸ் ஆகுது. அதனால தான் நான் போன வீடியோவில் கிளியராக சொன்னேன். இது ஒரு பேசிக் வீடியோவாக இருக்கும். கான்ஜுகேட்டுன்னு டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. பட் எல்லா ப்ராப்ளம்லையும் கான்ஜுகேட்டோட இம்பாக்ட் இருக்கும். ஓகேவா? புரியுதுல்ல? ஓகே. இது கண்டிப்பா திருப்பி ஒருக்க எழுதி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கே, சூப்பரா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துரும் நினைப்பீங்க. நம்மளா எழுதும் போது எங்கேயா ஸ்டக் ஆயிடக்கூடாது பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம். ஓகேவா? 4th ப்ராப்ளம். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலி ஒரு ஃபார்முலா டிபெண்டன்ட் ப்ராப்ளம் தான். ஸோ மெயினாக நமக்கு ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா? ஸோ நார்மலாக ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ஓகே. அது சின்ன வயசுல நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது? ஓகேவா? ஸோ அதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஃபார்முலா தேவை இல்லையா? ஓகே. ஸோ ஃபார்முலா முதல் எழுதிக்கோங்க. ரூட் ரூட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் a பிளஸ் ஐபின்னு வச்சுக்கோங்க. ஒரு x பிளஸ் ஐவி நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்னாலே பிளஸ் ஆர் மைனஸ் வந்துடும். கரெக்டா? ஸோ அதை கண்டிப்பா போட்டுக்கோங்க. ஓகேவா? பிராக்கெட் போட்டுக்கோங்க. தி ஹோல் ரூட் ஓகே மாட் இசட் பிளஸ் ஏ ஏன்னா அந்த ரியல் பார்ட் பை 2 ஓகேவா? பிளஸ் ஐ ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஆன்சரும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான் இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த ஐ. ஓகேவா? பி பை மாட் பி. பீனானது அந்த இமேஜினரி பார்ட். ஓகேவா? இப்போ பி பை மாட் பி இதோட வேலை என்னங்கிறத நான் சொல்றேன். சரியா? இது என்னடா பெரிய ஃபார்முலா இருக்கான்னு பயப்படக்கூடாது. சரியா? ரூட் ஆஃப் அகெயின் இதே மாதிரி டேர்ம் தான் மாட் இசட். ஆனா அங்க பிளஸ் ஏ இங்க மைனஸ் ஏ வரும். தி ஹோல் டிவைடட் பை 2. ஓகேவா? புரியுதா? ஓகே. ஸோ இதுதான்ப்பா ஃபார்முலா. சரியா? ஃப்ரெண்ட்ல பிளஸ் ஆர் மைனஸ் வரும். அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி. இப்போ கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு எடுத்துக்கோங்க. லெட் இசட் ஈக்குவல் டு -5 -12i கரெக்டா?
ஸோ அதை இசட்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு இந்த ப்ராப்ளம்ல மாட் இசட் தேவைப்படுது. தெரியுதா? மாட் இசட் தேவைப்படுது. ஸோ அதை கண்டுபிடிச்சுக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு இன்னொன்னு நான் சொல்லணும்னு சொன்னேன்ல, இந்த பி பை மாடு பி இருக்குல்ல, இதோட வேலை என்னன்னா, பீனானது இமேஜினரி பார்ட் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம்லயே பாருங்களேன். இமேஜினரி பார்ட் என்ன? -12 கரெக்டா இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? பிக்கு -12 பை மாடு -12ன்னு வரும். கரெக்டா? அப்ப மேல -12 மாறாது. ஆனா கீழே மாறிடும். தெரியுதா? 12 கட் ஆகி -1ன்னு வரும். -1 இன்டூ ஐ உங்களுக்கு ஆன்சர்ல என்ன வந்துரும்? -i வந்துரும். புரியுதா? இதே இது ஒருவேளை +12 கொடுத்திருந்தாங்கன்னா 12 பை மாடு 12ன்னு வந்திருக்கும். தட் இஸ் 12 பை 12 1ன்னு வந்திருக்கும். 1 இன்டூ ஐ பிளஸ் ஐன்னு வந்திருக்கும். புரியுதா? விச் மீன்ஸ் பி நெகட்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? பி நெகட்டிவா இருந்ததுன்னா ஆன்சர்ல -i வரும். பி பாசிட்டிவா இருந்ததுன்னா ஆன்சர்ல +i வரும். இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க எழுதும்போது பியை சப்ஸ்டியூட் பண்ணிலாம் காணிக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? இமேஜினரி பார்ட்டை பாருங்க. அது பாசிட்டிவா இருக்குன்னா +i போட்டுருங்க. இமேஜினரி பார்ட் நெகட்டிவா இருந்ததுன்னா -i போட்டுருங்க. அவ்வளவுதான். புரியுதா? ஓகே. இப்போ மாட் இசட் நமக்கு தேவையில்ல. சமோத அதே கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமே. சரியா? அப்போ இசட் என்னது? இசட் என்னது? -5 -12i கரெக்டா? ஸோ இதுல இருந்து மாட் இசட் கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப் -5 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் -12 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ரூட் ஆஃப் மைனஸ்க்கு ஸ்கொயர் பிளஸ் ஆயிரும் 5 ஸ்கொயர் 25. இங்கே மைனஸ்க்கு ஸ்கொயர் பிளஸ் ஆயிரும் 12 ஸ்கொயர் 144. ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 169 கிடைக்குமா? ரூட் 169 தட் இஸ் 30. ஓகேவா? இப்போ இதை அழகா எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இதனாலதான் அதை ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சு வைங்கன்னு சொன்னா. சரியா? ஓகே. ஸோ ரூட் ஆஃப் மாட் இசட்டுக்கு ஆன்சர் என்ன? 13 13 பிளஸ் ஏனானது ரியல் பார்ட் இல்லையா? -5 அதாவது அங்க x பிளஸ் iy போடுவோம்ல, அதே லாஜிக் தான்ப்பா இங்க. சரியா? ஏனானது -5 பீனானது -12 இமேஜினரி பார்ட் இல்லையா? மைனஸ் விட்டுறக்கூடாது. சரியா? அப்ப ஏ என்னது? -5. ஓகே. -5 பை 2 பிளஸ் ஐ நான் சொன்னேன்ல பி பை மாட் பி கரெக்டா? இப்ப இந்த இடத்துல பிய பாருங்க. பி என்னவா இருக்கு? நெகட்டிவா இருக்கு. அப்படின்னா டைரக்டா நீங்க என்னன்னு போட்டுடலாம்? -iன்னு போட்டுடலாம். சரியா? வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். -i போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ரூட் ஸ்டெப்புக்குள்ள என்டர் ஆயிருங்க. புரியுதா? பி பை மாட் பியோட வேலை இதோட இந்த மைனஸோட பிளஸோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்த மாட் இசட்டுக்கு ஆன்சர் என்ன? 13 13 மைனஸ் ஏனானது ரியல் பார்ட் தட் இஸ் -5 பை 2. ஓகேவா? சரியா? பிளஸ் ஆர் மைனஸ். ஓகே. 13 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா? 13 மைனஸ் 5 8 வருமா? ஓகே. அப்போ ரூட் 8 பை 2ன்னு வரும் இல்லையா? மைனஸ் ஐ இன்டு இங்க மைனஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிருமா? 13 பிளஸ் 5 18 ஆயிரும் இல்லையா? அப்போ ரூட் 18 பை 2. ஓகேவா? பிளஸ் ஆர் மைனஸ். ஓகே. இந்த இடத்துல கட் ஆகுமா? 1 2 is 2 4 2s are 8. அப்போ ரூட் 4 மைனஸ் ஐ இன்டு 1 2 is 2 9 2s are 18. ஓகே. அப்போ ரூட் 9ன்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ரூட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. -5 -12 இதோட ஸ்கொயர் ரூட் தானே வேணும். பிளஸ் ஆர் மைனஸ் இந்த பிளஸ் ஆர் மைனஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. ரூட் 4க்கு ஆன்சர் என்னப்பா? 2 தானே. ஓகேவா? மைனஸ் அதே மாதிரி ரூட் 9க்கு ஆன்சர் என்ன? 3யா? ஸோ 3i அவ்வளவுதான். புரியுது? i3ன்னு கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? பாக்ஸ் போட்டு டிஸ்பிளே பண்ணுவேன். சரியா? இவ்வளவுதான் பாஸ். இதை நீங்க அந்த ஃபார்முலா போட்டுட்டு பிளஸ் ஐயா மைனஸ் ஐயான்னு பார்த்துட்டு மாட் இசட்டை கண்டுபிடிச்சிட்டு டைரக்டா உள்ள வந்துட வேண்டியதான். இதுவும் ஒரு 2 மார்க் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். ஓகேவா? 2 மார்க் தான். மேக்ஸிமம் 2 மார்க் தான். 3 மார்க்குக்கெல்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. 2 மார்க் ப்ராப்ளம் தான். ஓகேவா? அந்த எக்ஸசைஸ்ல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் குவிஞ்சு கிடக்கிற ஒரு எக்ஸசைஸ். அதனால தான் நான் சொல்றேன், இது ரிலேட்டடா உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. சரியா? ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த 3 ப்ராப்ளமையும் பண்ணுங்க. ஓகேவா? நான் மேக்ஸிமம் ஒரு ப்ராப்ளம் தான் கொடுப்பேன். பட் இதுல ஏகப்பட்ட மாடல் பார்த்ததுனால என்னோட திருப்திக்காக நான் 3 ப்ராப்ளம் கொடுக்குறேன். உங்களுக்கும் திருப்தி வேணும்னா கண்டிப்பா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை தாண்டியும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல. அதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம் எக்ஸ்ட்ராவா ஹெல்ப் வேணும்னா கூட நீங்க கேளுங்க. ஓகேவா? ஸோ அதை நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அதை உங்களுக்கு தனியா கூட நான் சென்ட் பண்ணி விடுறேன். சரியா? ஓகே. ஸோ இந்த 3 ப்ராப்ளமுக்கும் ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுல இந்த முதல் 2 ப்ராப்ளமும் ஷோ தட் தான். ஸோ ஆப்வியஸா அது ப்ரூவ் ஆயிரும் இல்லையா? இந்த 3rd ப்ராப்ளமுக்கு ஆன்சர் என்னங்கிறத மெயினா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஏதாவது புரியலனாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னோட மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல நீங்க மெயில் போடுங்க.
ஓகே. ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே அதாவது 12த் மேக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிஆர்பிக்கும் யூஸ் ஆகும். 12த் மேக்ஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட்ல நீங்க நம்ம சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா, நீங்க பார்க்கலாம். எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் தேங்க் யூ.